Dear students, welcome to biology class. Today we are going to see about Unit 5 Basis of Classification. First introduction பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்ப்போம். ஓகேவா? கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டொமைன்ஸ்னால் எட்ஜஸ்ஸு. மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் கிளாசிஃபிகேஷனில் 3 கிங்டமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா, செகண்ட் ஒன் ஆர்கியா, தேர்ட் ஒன் யூகேரியா. ஓகேவா? இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், சிங்கிள் செல் ஆர்கானிசம், நோ செல் ஆர்கனல்ஸ் பவுண்டட் அண்ட் தென் நோ நியூக்ளியஸ் இல்லையா. ஸோ இதனோட கேரக்டர் எல்லாமே பாக்டீரியாவுக்கு உண்டு. ஸோ ஆர்கியா அப்படின்றதும் பாக்டீரியாவை போல தான், ஆனால் சம் டிஃப்ரென்ஸ் ஹேவிங்கன்னா ஆர்கியா, அதாவது பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, யூகேரியாட்டிக் வந்து என்ன பண்ணணும்னா அதனோட செல்பால் வந்து என்ன பண்ணால் பெப்டிடோகிளைக்கானால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பெப்டிடோகிளைக்கான் வந்து இந்த ஆர்கியாவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னதுன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது பாக்டீரியாவை விட ஆர்கியா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? உங்கள் லெவலுக்கு இது போதும். ஓகேவா? யூகேரியாவுக்கு என்ன சொல்லலாம்? யூகேரியாவுக்கு அதனோட கேரக்டர் என்ன அப்படின்னா மல்டி செல்லார், ப்ரெசன்ட் இன் செல் ஆர்கனல்ஸ், அப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ், அதாவது மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், குளோரோபிளாஸ்ட், இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்ன இதில் இருக்கும் அப்படின்னா யூகேரியாவில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க கிளாசிஃபிகேஷன் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதாவது பாக்டீரியா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மோனிரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை யார் டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா WH விக்டேகர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் கிளாஸிஃபைட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாவை எதில் வச்சுருப்பார் அப்படின்னா மொனிராவில் வச்சுருப்பார். அடுத்தது ப்ரோட்டிஸ்டா, யூகேரியாவில் 4 டிவிஷன் சொல்லியிருப்பார். ப்ரோட்டிஸ்டா, தேர்ட் வந்து ஃபங்கை, ஃபோர்த் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து அனிமல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் டயட்டம்ஸ் கிளாசிஃபிகேஷன், டு கிளாஸிஃபை அனிமல் அக்கார்டிங் டு their characteristic features, to know the classification of animals and get the knowledge about invertebrates and vertebrates, to acquire knowledge about the classification of plants, to know the importance of 5 kingdom classification, to understand the binomial nomenclature. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். when you get ready to go to school, all your things, யூனிஃபார்ம், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஷூஸ், இட்ஸ் இல்லையா. நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ரெடியாக இருந்தால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம ஸ்கூலுக்கு போக முடியும் இல்லையா. அண்ட் தென் டு பி கெப்ட் ரெடி. ஜஸ்ட் இமேஜ் இஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ரெடி யூ வில் நீட் டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் டு கலெக்ட் தம். இப்போ இது நம்ம ரெடியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டுட்டு சீக்கிரமாக போயிடலாம் இல்லையா. இதெல்லாம் வந்து ரெடி ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவோம் இல்லையா. லைக் வைஸ் அதே மாதிரி தான் இன் எ grocery shop, medical shop and bakery, all the items are systematically arranged. நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பேக்கரி ஷாப்பு, க்ரோசரி ஷாப்ஸ்க்கெலாம் போனோம் அப்படின்னா எல்லா திங்ஸும் சிஸ்டமேட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் சார்ட்டிங் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, they can identify easily and then give them. ஓகேவா இல்லையா. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா. Sorting of these things is very much required and important for all living beings. ஸோ இது மாதிரி தான் என்னதுன்னா லிவிங் திங்ஸும் சார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்னது நிறைய இம்பார்ட்டன்ட் நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது இல்லையா. we are various plants, animals around us. நம்ம வேர்ல்டை சுற்றி நம்மளை சுற்றி வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. இது எல்லாமே எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா நிறைய இருக்குது இல்லையா. கொஞ்சமாக நம்மளை சுற்றினா இந்த வேர்ல்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது இல்லையா. இந்த எஸ்டிமேட் பண்ணுறது இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் about 8.7 million species of living organism have been identified and named till now. So okay, and then however many system scientists believe that only a small portion of the total species existing on earth has been identified. In order to know about the behavior and relationship among organisms that are known, biologists have classified them into the 2 broad groups.
Plants and animals grouping of living organisms based on their common features is known as a biological classification. ஸோ இது வரைக்கும் நம்ம 8.7 பில்லியன் அனிமல்ஸையும் பிளான்ஸையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நேம் வச்சுருக்கோம். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தது 8.7 பில்லியன்ஸ் அப்படின்னாலும் ரொம்ப குறைவான ஆர்கனிசம் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நேம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அதனோட இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆர்கனிசம், அதாவது ஆர்கனிசம்னாலும் சரி பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. அது ஒன்று என்னென்ன அப்படின்னா பிளான்ஸு, அனதர் ஒன் என்னென்னா அனிமல்ஸ் இல்லையா. ஸோ இதனோட டிஃப்ரென்ஸ் இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? List out the things found in your classroom. Chair, table, blackboard, chalk piece, cupboard, fan, light, switches, school bags, lunch bag, textbook, notebook, water bottle, pencil box, pencil, pen, rubber, ruler, door, window, writing pad, colored pencil, eraser, sharpener, compass and chart papers. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம், கிளாசிஃபைட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம் இல்லையா. உட்டனா அது நான் உட்டனா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய திங்ஸு நம்மளோட கிளாஸ் டிவைட் பண்ணணும். அதாவது இது வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், உட்டன் அண்ட் நான் உட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. அதில் நான் உட்டன் மெட்டீரியலில் சிட்டிங் மெட்டீரியல் என்ன அண்ட் தென் ரைட்டிங் மெட்டீரியல் என்ன அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம். அடுத்து அனதர் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ அடுத்தது அதில் அந்த மெட்டீரியல்லையே இன்னும் ஒரு சப் கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கிறது என்ன அண்ட் தென் போர்ட்டபுளாக இருக்கிறது என்ன அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் அண்ட் தென் போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய மெட்டீரியலில் ஆர்ம் இருக்கிறது, ஆர்ம்னா என்னது, கைப்பிடி இருக்கிறது எது, கைப்பிடி இல்லாதது எது அப்படின்றத வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் இல்லையா. ஸோ இதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரூம் பாருங்கள். கிளாஸ் ரூம் இப்படி வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உட்டன் மெட்டீரியல் அண்ட் தென் நான் உட்டன் மெட்டீரியல். உட்டன் மெட்டீரியல் என்னென்ன இருக்குது, உட்டன் மெட்டீரியல்னால் நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது ஸ்டீல் இல்லாத மற்ற உட்டன் பொருள்களாக செய்யப்பட்டது தான் உட்டன் மெட்டீரியல். அண்ட் தென் வேறு இல்லைன்னா பிளாஸ்டிக்கு, ஸ்டீலு அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நான் உட்டன் மெட்டீரியல் இல்லையா. அடுத்தது பாருங்கள், இந்த உட்டன் மெட்டீரியல்லையே ரைட்டிங் மெட்டீரியல், சிட்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டிங் மெட்டீரியல் என்னது ஃபிக்ஸ்டாக இருக்கிறது, சிலது பாருங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாக் போர்டு, ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கக்கூடிய ஒரு சில திங்ஸ், அதாவது ஜன்னல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து சில பொருள்கள் வந்து கிளாஸ் ரூமில் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் உட்டன் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே என்னதுன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். அடுத்து போர்ட்டபுளானா பென்சிலு, உட்டன் ஸ்கேலு, கலர் பென்சிலு, எரேசரு, புக்கு, நோட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இல்லையா. அதே சிட்டிங் மெட்டீரியல்ஸில் வித் ஆர்ம், சேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கை இருக்கும். வித்தவுட் ஆர்ம்னா டேபிள்லாம் வந்து கை இருக்காது இல்லையா. ஸோ அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் உட்டன் மெட்டீரியல் பாருங்கள், ரைட்டிங் மெட்டீரியல், சிட்டிங் மெட்டீரியல், அதில் ஃபிக்ஸ்டு, போர்ட்டபிள். அப்போ ஃபிக்ஸ்டு என்ன இருக்கும், பிளாக் போர்டு அங்கேயே தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒயிட் போர்டு அங்கே தான் இருக்கும் இல்லையா, அதை எடுக்க முடியாது. போர்ட்டபிள் என்ன சொல்லலாம், பென்ஸு, ரூலரு, கலர் பென்சிலு, பென்சில் பாக்ஸு, சாக் பீஸ் இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம், போர்ட்டபிளாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து சிட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வித் ஆர்ம் என்ன இருக்கும், சேர், அதாவது அயன் சேர் இருக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் சேர் இருக்கலாம். அடுத்து வித்தவுட் ஆர்ம் அப்படின்னா டேபிள், அதில் அயனாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை. இதெல்லாம் வந்து நான் உட்டன் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ரூமை டிவைட் பண்ணோம் அப்படின்னாவே இத்தனை கேரக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு பிளான்ஸையோ இல்லை ஒரு ஆர்கனிசமையோ என்ன பண்ணணும்னா கிளாஸிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர், ஃபண்டமெண்டல் கேரக்டரை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேவா. So there are some similarities and differences exist among these materials. So we need observe and identify those similarities and differences to contrast the dichotomous key. Okay, the dichotomous key allow us to make quick reference and identify a particular things. Classification provides scientists a systematic, easy way of studying organism. Classification is done using the dichotomous key.
வாட் இஸ் டயட்டமிஸ் கீ? டயட்டமிஸ் கீ அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ டூல் யூஸ் டு கிளாசிஃபை ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் that similarities and differences. டயட்டமிஸ் அப்படிங்கிறது என்னது, அதனுடைய வேறுபாடு இல்லைன்னா அதனுடைய ஒற்றுமை என்னவோ அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணுறது தான் என்னதுன்னா டயட்டமிஸ் கீ அப்படின்றது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டயட்டமிஸ் கீ. டயட்டமிஸ் கீயோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, a single feature that differentiate a group easily. ஏதாவது ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டும் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துட்டு அந்த குரூப்பை வந்து என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்டேட் பண்ண முடியும். பண்ணுனா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதை டிஃப்ரெண்டேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஒன் கேரக்டர் செலக்டட் டு செப்பரேட் த குரூப் அஸ் பர்சன் ஆர் ஆப்ஷன். ப்ரெசண்டா இல்லை ஆப்ஷன்டா அந்த கேரக்டர் அதில் இருக்கா இல்லை இல்லையா. இப்போ நம்ம கிளாஸ் ரூமை வந்து டிவைட் பண்ணது பார்த்தோம் இல்லையா, அது வந்து வுட்டன் மெட்டீரியலா நான் வுட்டன் மெட்டீரியலா. அதே மாதிரி அதுக்கு அந்த இப்போ செல்வால் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான்ட்டுக்கு செல்வால் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது கண்டினியூ த செகண்ட் ஸ்டெப் அன்டில் ஒன்லி ஒன் ஐட்டம் வில் ரிமைன் அட் த எண்ட். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கடைசியில் அந்த ஆர்கனிசம் வந்து டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஒரு கேரக்டரை வச்சு என்ன பண்ணுறது தான் டிவைட் பண்ணுறது. அதுதான் வந்து இதனோட ஃபீச்சர்ஸ், டயட்டமிஸ் கீயோட ஃபீச்சர்ஸ். ஓகேவா. அண்ட் தென் டயட்டமி ஆஃப் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, யூசிங் எ டயட்டமிஸ் பேட்டர்ன் கிளாஸிஃபை த கிவன் list of animals: ostrich, peacock, monkey, frog, toad, turtle, snake, shark, goldfish, ant, tapeworm, earthworm and leech. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் எப்படி நம்ம டயட்டமிஸ் எதை வச்சு இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் தானே சொன்னோம் இல்லையா. ஸோ அதை எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர் எடுத்துக்கலாம், ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக் போன் வி கேன் கிளாஸிஃபை தம் இன்டு 2 groups. இப்போ பேக் போன் இருக்குது இல்லை அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 groups டிவைட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், அனிமல்ஸ் வித் பேக் போன் கேன் பி டிவைடட் இன்டு சப் குரூப் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர். அதனோட பாடி டெம்பரேச்சர் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் சப் குரூப்பாக டிவைட் பண்ணலாம். இப்போ பேக் போன் இருக்குது, அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பேக் போன் இருக்கிறதே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக் போன் அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக் போன் டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்தது பேக் போன் இருக்கிறதையே சப்டிவிஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அது டெம்பரேச்சர் வச்சு அதனோட பாடி டெம்பரேச்சர் வச்சு என்ன பண்ணலாம் மறுபடியும் சப் குரூப் கொடுக்கலாம். அடுத்தது ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் கேன் பி டன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிஃபரன்சஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் ஆர் ஹேர், ஸ்கேல்ஸ். அதனோட இப்போ பாடி டெம்பரேச்சர் வச்சு அடுத்த குரூப் பிரிச்சுட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது அந்த பேக் போனும் இருக்குது அண்ட் தென் பாடி டெம்பரேச்சர் வச்சு டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதனோட பாடியில் ஃபெதர்ஸ் இருக்கா, ஹேர் இருக்கா, ஸ்கேல்ஸ் இருக்கா, அதை வச்சு என்ன பண்ணலாம் மறுபடியும் ஒரு சப்டிவிஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அனிமல்ஸில் கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு see classification of animals. Vertebrates means presence of backbones and invertebrates means absence of backbone. ஓகேவா. இதை அனிமல்ஸை 2 கிளாஸிஃபைடாக பண்ணியிருக்காங்க. ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் பேக் போன்னா அது வெர்டிபிரேட்டும், ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக் போன்னா இன்வெர்டிபிரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வெர்டிபிரேட்டை அதனோட பாடி டெம்பரேச்சரை வச்சு 2 டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒன்று வார்ம் பிளட்டட், அனதர் ஒன் இஸ் கோல்டு பிளட்டட் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த வார்ம் பிளட்டட்லேயே மெம்மல்ஸ் அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கும் இல்லையா அந்த ஆர்கனிசமை மெம்மல்ஸும் அண்ட் தென் ஃபெதர்ஸ் இருக்கக்கூடியதை என்ன பண்ணாங்க பேர்ட்ஸ் அப்படின்னும் டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கோல்டு பிளட்டடில் ஸ்கேல்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபிஷ்ஷஸும் அப்படின்ட்டும். அடுத்தது அது பாடியில் மேலே செல் இருக்கக்கூடியது அதுக்கு வந்து ரெப்டைல்ஸு அண்ட் தென் ஸ்க்ராலிங் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரெப்டைல்ஸ் அப்படின்றது. அடுத்து ஆம்பிபியன்ஸ்னால் லிவ் இன் லேண்ட் அண்டு வாட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து என்னென்னா ஆம்பிபியன்ஸ் அப்படின்ட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இன்வெர்டிபிரேட்டர்ஸில் வித் ஜாயிண்டட் லெக் அதனோட இன்வெர்டிபிரேட்டர்ஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் பேக் போன் இருக்கக்கூடிய அனிமல்ஸை இன்வெர்டிபிரேட்டர்னு சொல்லுவோம். வித் ஜாயிண்டட் லெக் அதனோட லெக் வந்து ஜாயிண்டடாக இருக்கிறது வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிவிஷன், வித்தவுட்டு லெக்கை வச்சு ஒரு டிவிஷன் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததில் இந்த வித் ஜாயிண்டட் லெக்ஸில் வித் 3 pairs ஆஃப் லெக்ஸ் அதாவது அதனோட லெக்ஸ் வந்து 3 pair இருக்கிறது அதை வச்சு ஒரு டிவிஷன் இப்படி பண்ணியிருக்காங்க, சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வித் மோர் தேன் 3 pairs ஆஃப் லெக்ஸ். இப்போ ஸ்கார்பியன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு
இந்த வித்தவுட் லெக்ஸில் வார்ம் லைக் புழு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசமை எர்த்வார்ம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாட் வார்ம் லைக், அதாவது வார்ம் லைக் இல்லாதது ஃப்ளூக் வார்ம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன குடல் புழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்னதுன்னா நாட் வார்ம் லைக் ஆர்கனிசம் அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. Basis of classification. Living organisms are so larger in number that they need to be classified into smaller groups. ஸோ லிவிங் ஆர்கனிசம் என்னென்னா ரொம்ப அதிகமாக இருக்குது வேர்ல்டில் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணணும்னா அது ஒரு கிளாஸிஃபிகேஷனாக டிவைட் ஸ்மாலர் குரூப்பாக டிவைட் பண்ண முடிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்னா they can easily understand. ஓகேவா. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆர் their characteristics, similarities and differences. அதனோட சிமிலியாரிட்டிஸ் என்ன அண்ட் தென் டிஃப்ரென்சஸ் என்ன அதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா. See that, do you know Aristotle was a Greek philosopher and thinker who lived about 2400 years ago. Aristotle came up with the following grouping system that was used for almost 2000 years after his death. அரிஸ்டாட்டில் எப்போ வந்து இருந்தார் அப்படின்னா கிரீக் பிலாசபியர். அவர் வந்து என்ன பண்ணார்னா 2400 இயர்ஸ் முன்னாடியே அந்த பிளான்ட்ஸ் இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில டிவிஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு டிவைட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து டெத்தான பின்னாடி அவர் டெத்தாகி 2000 இயர் ஆன பின்னாடி தான் ஸோ அது வந்து என்ன இந்த அவரோட டிவிஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு he classified all organisms into either animals or plants. என்ன பண்ணார்னா பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்ட்டு பிரித்தார். அதாவது பிளான்ட்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸ் அப்படின்னும் இல்லை பிளட் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே என்னதுன்னா அனிமல்ஸ் அப்படின்னு பிரித்தார். தென் he classified into those with blood and those without blood. அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணார்னா பிளட் இருக்கக்கூடியது, பிளட் இல்லாதது, வித் பிளட்டு அண்ட் தென் வித்தவுட் பிளட் அப்படின்ட்டு வந்து அனிமல்ஸை மைண்டும் என்ன பண்ணினார் இன்னொரு டிவிஷனாக பண்ணார். தென் த அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 groups based on the method of movements, walkers, flyers அண்டு ஸ்விம்மர்ஸ். ஸோ அதனோட மூமெண்ட்டை வச்சு என்ன பண்ணார் அப்படின்னா வாக் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் தென் ஃப்ளை பண்ணக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் தென் ஸ்விம் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் அப்படின்ட்டு 3 டிவிஷனாக டிவைட் பண்ணார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு see the activity aim to sort out a box of given buttons and classify them into different types. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், செஞ்சு பார்த்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் எ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன். என்ன பண்ணுற அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்டன் வீட்டில் இருக்கும், பழைய பட்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீ எடுத்துக்கோ. அடுத்தது ப்ரொசீஜர் டேக் எ பாக்ஸ் ஆஃப் கிவன் பட்டன்ஸ். ஸோ அந்த பாக்ஸில் என்ன பாக்ஸில் பட்டன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஒர்க்கிங் எ ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் 3 or 4 அண்ட் கிளாஸிஃபை த பட்டன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் கிளாஸிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. ஃபஸ்ட்டு அந்த பட்டனோட ஷேப்பு அதை வச்சு ஒரு டிவிஷன் பண்ணுறேன். அடுத்தது பட்டன் வித் 4 ஹோல்ஸ், இந்த பட்டனில் 4 ஹோல்ஸ் எது இருக்குது அதை ஒரு டிவிஷன் பண்ணுறேன். அடுத்தது பட்டன் வித் 2 ஹோல்ஸ், அந்த பட்டனில் 2 ஹோல்ஸ் எதுலாம் இருக்குது அதை வச்சு ஒரு டிவிஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கலர், அதனோட கலர்ஸ் எப்படி இருக்குது அந்த கலரை வச்சு ஒரு டிவிஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த அதர் ஃபீச்சர் தட் கேன் பி யூஸ் டு ஷார்ட் அவுட் பட்டன்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ வந்து அதை வச்சு டிவைட் பண்ணிவிட்டு அதை இன்னும் வேறு ஏதாவது கேரக்டர் இருக்கா, வேறு ஏதாவது டிவிஷன் அந்த பட்டன்ஸில் ஏதாவது கேரக்டர் இருக்கா, இருந்தால் அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவிஷன் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியை பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒய் டூ வி கிளாஸிஃபை திங்ஸ். ஏன் வந்து பிளான்ஸ் அந்த எதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா. கிளாஸிஃபைங் திங்ஸ் மேக் it easy for to us know the similarities and differences. Things with similar characters are classified into same group. ஸோ ஏன் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து என்னது எதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த பொருள் தானா அப்படின்ட்டு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்தது ஒரே கேரக்டராக இருக்கக்கூடிய திங்ஸ் என்ன பண்ணுறோம், அனிமல்ஸ் என்ன பண்ணுறோம்னா ஒரே இதில் வைப்போம் இல்லையா, திங்ஸை ஒரே குரூப்பில் வைப்போம். தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி சிமிலர் இன் த
லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். கடைசி கேரக்டர் கூட என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி டிஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கிறது டிஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராவது அந்த இன்னொரு திங்ஸை விட இது என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அது என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் குரூப்பில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆன் நான் லிவிங் திங்ஸ் இன் பெட்டர் வே. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், we can classify a newly discovered organism. We would come to know how it relates with others. ஸோ இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும் அடுத்த ஆர்கனிசமுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை அன் ஆர்கனிசம் கரெக்ட்லி. ஸோ எதுக்கு நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, அந்த ஆர்கனிசம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக வேணும். இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவால்யூஷன் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ இந்த ஆர்கனிசம் எங்கே ஆரிஜின் ஆச்சு, அது எப்படி எவால்வேஷன் ஆச்சு, ஆரிஜின் ஆஃப் அது எப்படி அதனோட பிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனோட ஃபர்ஸ்ட் ஆர்கனிசம் எப்போ பிறந்துச்சு, அதுக்கப்புறம் அதனோட என்ன எவால்வேஷன், அதாவது அதனுடைய பரிணாமம் எப்படி வந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கலாம். டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் எமோங் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்காகலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிளாசிஃபிகேஷன் நமக்கு வேணும். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜியன்ஸ். ஸோ எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எந்த ரீஜியனில், எந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் இருக்குது, என்ன அதை பற்றி நம்ம எங்கே அது நல்லா வாழும், அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் மஸ்ட் ஹாவ் எவால்வ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனிசம் தண்ணியில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எவால்வேஷன் ஆகி ஹியூமன் பீயிங் வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது அந்த வே எப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.